முகத்துல இப்ப சுருக்கம் இருக்கு, கழுத்துல இப்ப சுருக்கம் இருக்குன்னா 7 நாள் தொடர்ந்து வந்துட்டு இந்த பாதாம் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டே வந்தா ஃபைன் லைன் சுருக்கம் குறையும். முகத்துல எண்ணெய் பதம் இருந்துட்டே இருக்கும், பளபளப்பு தன்மை ரொம்ப கூடும். இந்த பாதாமை ட்ரையா எடுத்து மிக்சியில அரைச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இந்த பவுடர்ல வந்து ஜஸ்ட் இது வந்து ரெட் வைன். ஆமா வைன். நம்ம வந்து வைன்னா உள்ள எடுத்துக்கோம், இன்டேக் எடுத்துக்கோம். எல்லா பழக்கடையிலயும் இருக்கும், நான் ஆல்கஹாலிக் வைனே இருக்கு. ஆனா கொஞ்சம் அதுல ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் வந்து இருக்கும். நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது வைன் மாஸ்க், வைன் ஃபேஷியல், ரெட் வைன் ஃபேஷியல் அதெல்லாம் ட்ரெண்டிங்கா இருக்கு. நம்ம பார்ப்போம் நிறைய வந்து வைன் ஷாம்புலாம் கூட இருக்கு. வைன் வந்து ரொம்ப இது வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். சோ முகப்பருக்கள் வராம தடுக்கும். வைன் வந்துட்டு முகப்பரு வராம தடுக்கிறது மட்டும் இல்ல, ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் வராது. அப்புறம் இந்த கரும்புள்ளிகள், அப்புறம் இந்த மங்கு மாதிரி, அப்புறம் இந்த ஃபேஸ்ல வந்துட்டு இந்த தழும்பு இருக்கும்ல அதுல, அப்புறம் பிம்பிள்ஸ் வந்து கிள்ளிடுவாங்கல்ல அந்த குழி இருக்கும்ல அதெல்லாம் க்ளோஸ் ஆகுது. ஈவன் ஸ்கின் டோன், சிலருக்கு இங்க கருப்பா இருக்கும், கண்ணு சுத்தி கருப்பா இருக்கும், வாய் சுத்தி இங்க மட்டும் கருப்பா இருக்கும், அங்கங்க திட்டா இருக்கும், நெத்தியில இருந்து இங்க வரைக்கும் ஒரே அந்த ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்றது. ஆக்சுவலி இந்த ரெட் வைன் வந்து தனியா சொல்லணும்னா கிருத்தி, ரெட் வைன் டோனர்னு இருக்கு. ரெட் வைன் காட்டன் பால் இருக்குல்ல, இந்த ரெட் வைன்ல டிப் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லா கழுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு படுக்கலாம். இன்னொன்னு நம்ம மினிசோல சின்ன சின்ன மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் டேப்லெட் மாதிரி இருக்கும்ல, அது இதுல போட்டோம்னா அது பெருசாயிடும். கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு மட்டும் அது கேப் இருக்கும், அதை மாஸ்க்மா போட்டுட்டு நம்ம நைட் ஓவர் நைட் தூங்கலாம். ரெட் வைன் ஸ்க்ரப்பர் வந்து என்ன தெரியுங்களா, ரெட் வைன் ஒயிட் சுகர் இருக்குல்ல அதை போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல போட்டு லைட்டா ஸ்க்ரப் பண்ணும். ஆனா அந்த ரொம்ப அழுத்தி சுகரை ஃபேஸை தேய்ச்சோம்னா அது சிராய்ப்பு காயங்கள் உண்டாக்கும். அதுக்கு கொஞ்சம் ஹனி 2 டிராப் ஆட் பண்ணிட்டோம்னா அது சாஃப்டன் ஆயிரும் சுகர். ஸோ ரெட் வைன் ஸ்க்ரப்லாம் அப்படி இருக்கும் கிருதி. இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, நைட் உங்களுக்கு டைம் இல்லை, ஃபேஷியலுக்குலாம் போக டைம் இல்லை, வீட்டுக்கு வந்து தூங்கி காலைல போனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அழகா தெரியணும். அப்போ வந்து நீங்க அந்த ரெட் வைன் எடுத்துட்டு கொஞ்சம் ஹனி 2 டிராப் விட்டுட்டு இந்த பாதாம் பேக்லயே முதல்ல ஸ்க்ரப் பண்ணிருங்க. ஸ்க்ரப் பண்ணி கிளீன் பண்ணிட்டு ஒரு லேயர் டோனர் போட்டுட்டு இந்த மாஸ்கை போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துருங்க. அப்புறமா வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. காலைல எழுந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப் இருக்குல்ல, சும்மா ஃபேஸ் எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஒரு க்ரீம் போட்டிங்கன்னா அப்படியே ஃபேஸ் அப்படியே பிடிச்சிக்கும். கொஞ்சம் சில்னஸ் கொடுத்துட்டு போட்டா எந்த ஒரு க்ரீமும் ஃபேஸோட ஒட்டிடும், தனியா திட்டா தெரியாது. பட் நான் பவுடர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ எனக்கு அது பிரச்சனை இல்லை. சிலர் பவுடர் போட்டாங்கன்னா வேர்த்து அங்கங்க நிற்கும்ல, அப்ப அந்த இந்த இந்த டிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வீட்டுல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, முகம் அந்த காலேஜ் டேஸ்ல பளபளப்பா இருக்கணும், அந்த க்ளோயிங் ஸ்கின்னுக்கு தானே ரொம்ப ஏங்குறாங்க. எந்த பவுடர் அடிக்க கூடாது, எக்ஸ்ட்ரா ஆர்டிபிஷியல் பண்ணக்கூடாது, ஆனா நான் அழகா தெரியும், வித்தவுட் மேக்கப்ல அழகா இருக்கணும், நியூட் லுக். அது பேரு வந்து நியூட் லுக்னு சொல்லுவோம். அப்ப இந்த என்ன பண்ண, இந்த பாதாம ட்ரையா நான் அரைச்சிட்டேன் பாருங்க, பவுடரியா அரைச்சிட்டு இதுல வந்துட்டு இப்ப இந்த ரெட் வைன் ஊத்தி மிக்ஸ் பண்ண பேஸ்ட் தான் இது. இதை வந்து 1 ஸ்பூன் எடுத்துட்டு ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்து ஃபேஸ்ல போட்டீங்கன்னா டைட்னஸ் பிடிக்காது. ஹனி இது ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி ஏஜிங், ஸ்கின் க்ளோயிங் நம்மளுக்கு ரொம்ப அழகா காமிக்குது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட இல்லையா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நிச்சயமா. எல்லாரும் உடனே பாதாம் வந்து காஸ்ட்லின்னு சொல்வீங்க, ஆயிரமா செலவழிச்சு வாங்குற கிரீம்ஸ் அதை கம்பேர் பண்ணி தான் சொன்னேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு. ஏன்னா அவங்க வாங்குற சீரமே 6000 5000 அப்படி இருக்கு. ஓவர் நைட்ல இது யூஸ் பண்ணலாமே, நல்ல விஷயம் தானே. இது எப்பயுமே இயற்கை நம்மள கைவிடாது, அதுல எந்த பக்க விளைவுகளும் வராது. தேனுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. ரெட் வைன் வந்து எவ்வளவு பழசாகுதோ அவ்வளவு அதுக்கு வேல்யூ கூடும்.